டேய் தண்ணி குடம் எடுத்துட்டு எங்கே போகிற? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? காலையில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். அம்மாவுக்கு டேப்லெட் தீர்ந்துருச்சு. ஸோ இப்போ தோட்டத்துக்கு வந்துட்டோம். வந்து எல்லாம் தண்ணி கட்டிகிட்டு இருக்கோம். நம்ம மேடம் பாருங்கள் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. டேய் தண்ணி குடம் எடுத்துட்டு எங்கே போகிற? ஓ, நீ ஊற்றினாதான் மரம் வளருமா? ஓஹோ, தெரியல, தாண்டு. உளுந்தீனால சந்தோஷம்தான். எதுக்கு பார்க்கறது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தள்ளிட்டு வேலை முடிஞ்சு. தாண்ட மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு. போ போ, பார்த்து 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 தண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன். உன்னை யார் சொன்ன? போ, வரைக்காத, போ. தண்ணி ஊற்று, தண்ணி ஊற்று. ஏனுங்க நீ சொல்லுங்க, என்ன பண்ணுறீங்க? தண்ணி கட்டிகிட்டு இருக்கேங்க மரத்துக்கு. தண்ணி கட்டிட்டு இருக்கிறீங்களா? தண்ணி கட்டினா எங்கே அங்கே கட்டாமல் உங்களுக்கு ஆளுக்கிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே விடுமா. வேர்க்கூடாத வேர்க்கூடாம இந்த பக்கம் கூட, இந்த புறம் தள்ளிவிடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலைவரை இந்த பக்கம் தண்ணி விடுன்னு சொன்னால் இங்கே தண்ணி விட்டுருக்காருங்க. நீ போர் போடலைங்க. ஸோ அதனால் ஓஸில் போட்டு தான் நம்ம ஃபுல்லாகவே இழுத்துட்ருக்கோம். நம்ம மேடம் பார்த்திங்கன்னா சின்சியராக தண்ணியில் வந்து விளையாடல, வந்து தண்ணியை வந்து அடைக்கிறாளுங்களாமா. ஸோ இன்னும் இவ்வளோ கட்டணுங்க. நிக்கிம்மா, என்ன பண்ணுற? தண்ணியில் விளையாண்டுருக்கியா? எங்கே எந்திரி? காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் இருக்குதுடியே மாப்பிள்ளை, உனக்கு இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. ஓசு வந்து ஓசு வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கிருச்சுங்க. அதனால என்னாச்சுன்னா எல்லாம் டபுள் எல்லாரும் நினைஞ்சிட்டோம். பாட்டி பாருங்க அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் கீழ்கட்டு தண்ணி ஊற்றிடலாங்க, அப்புறம் மேல் கட்டி போய்க்கலாம். இங்க பாருங்க, மொட்டை தான் நனைஞ்சிட்டு இருக்காங்க. மொட்டை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்ம வந்து தண்ணி கட்டி முடிச்சாச்சு. எல்லாம் பாதி முடிச்சிட்டோம். கடைசியில் ஒரு 5 கன்று மட்டும் கட்ட முடியலைங்க. ஏன்னா என்னாச்சுன்னா ஓசு பிடுங்கிருச்சு. பிடுங்கணுன்னு என்னாச்சுன்னா ஃபோர்ஸில் வந்து நம்மளால் வந்து அது மாட்ட முடியல. அதனால சரி பாட்டி வந்து நாளைக்கு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாளைக்கு என்ன வேலை இருக்குன்னா, இங்கே வாங்க உங்களுக்கு காட்டுறேன். பைப்பு வந்து இறங்கி இருக்குங்க. உங்களுக்கு அந்த குழி தெரியுதா? அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரியும் பாருங்க. அதுக்கு வந்து நாளைக்கு எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. ஆனால் நாளைக்கு பைப்பு வேலை இருக்கும். நாளைக்கு இருந்தாலும் நாளைக்கு வந்து நம்ம வந்து தண்ணி கட்டணும். ஸோ நாளைக்கும் நம்ம வருவோம். சண்டே லாகில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.